விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். நெடுவாசல் பற்றியும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றியும் தான் இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறோம். மீத்தேன், ஷேல் கேஸ், ஹைட்ரோ கார்பன்னு பல பேரில் பல விதத்தில் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் மக்கள் அதனுடைய வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த எரிவாயு எடுக்கிற திட்டத்தில் பல விஷயங்கள், பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றியும் ப்ராசஸை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் சுருக்கமாக ஹைட்ரோ ஃப்ராக்கிங்னு சொல்கிறாங்க. தமிழில் நீரழுத்த முறிவு முறை. இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, பூமிக்கடியிலிருந்து வாயுவை பல ஆயிரம் அடி கீழே இருந்து மேலே கொண்டு வர திட்டத்தில் பல பாறைகளுக்கு நடுவுலையும் மணல், தண்ணீர்லாம் தாண்டி அந்த வாயு வரத்து கொஞ்சம் கம்மியாயிட்டே போகும். இந்த வாயு எளிதாக பூமிக்கு அடியிலிருந்து மேலே வரத்துக்கு உதவக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங். இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அந்த தண்ணி கூட மணலையும் சில கெமிக்கலையும் கலந்து ஒரு போர் போட்டு பூமிக்கு அடியில் அனுப்புகிறாங்க. போகக்கூடிய அந்த கலவையானது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பாறைகளை பிளவுபடுத்தும். பிளவுபட்ட பாறைக்கு நடுவில் கிடைக்கிற கேப்பில் இந்த வாயு ஈஸியாக கீழே இருந்து மேலே வரும். இதுதான் இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அப்படின்ற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்னால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான நீரை அந்த பகுதியிலிருந்து தான் எடுப்பாங்க, வெளியிருந்து கொண்டு வர போகிறது இல்லை. அப்போ இவங்களால ஈஸியாக 2000 அடி 3000 அடின்னு போர் போட்டு தண்ணி எடுக்க முடியும். அது பக்கத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் ஒரு 500லேருந்து 1000 அடிக்கு போர் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தண்ணீரை தான் நம்பிட்டு இருக்காங்க. காவேரி தண்ணீரை அவங்க அதிகமாக நம்ப முடியாது. அவங்களால நிலத்தடி நீர் கீழே போக 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 அந்த போர்னால எந்த பயனும் விவசாயிகளுக்கு கிடைக்க போகிறதில்ல. இது முதல் மிக முக்கியமான பிரச்சனை. இதுக்கு அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணீர் உள்ளே அனுப்பும் போது கூட கெமிக்கலையும் மணலையும் சேர்ந்து அனுப்புவாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே வெளியேறக்கூடிய கழிவு நீர் இருக்கு இல்லையா, இது ரொம்ப பத்திரமாகவும் சேஃபாகவும் வெளியேற்றப்படணும். அது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். அங்கே அந்த கழிவு நீர், கெமிக்கல் கலந்த நீர் சிந்தும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது வியாதிகள் வருவதற்கும் அந்த நிலைமை வீணாக போவதற்கும் பல வாய்ப்புகள் இருக்குது. இது 2வது பிரச்சனை. 3வது, பூமிக்கு அடியில் பல ஆயிரம் அடி கீழே போயிட்டு இவங்க ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷர் உருவாக்குறதுனால நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்றது சூழலியர்களும் விஞ்ஞானிகளும் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு வாதம். இது எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ராசஸை இந்தியா மாதிரியான நாட்டில் எவ்வளோ சூப்பராகவும் எவ்வளோ சேஃப்டியாகவும் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ ஏதாவது விபத்துகள் நடந்தால் அந்த பகுதியை மக்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அமெரிக்காவில் இந்த ப்ராசஸை 10ல் 9 எண்ணெய் கிணறுல பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டும் இணையத்தில் சொல்லப்படுது. அது உண்மைதான். ஆனால் அவங்களாம் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற எண்ணெய் கிணறுல இதை பண்ணுறாங்கன்றத கவனிக்கணும். 2வது, அவங்களே பண்ணாலும் அது சரின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. முதல்ல இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங்கை 1947 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கன்சாஸ் என்ற பகுதியில் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ தண்ணிக்கு பதிலாக கெமிக்கலையும் ஆயிலையும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. 1953 தான் இதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, வெறும் தண்ணியும் கொஞ்சம் ஆயிலும் கலந்துமே பண்ணலான்ற ஒரு முறையை கொண்டு ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்த அடைஞ்சிது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஹாலிபர்டன் அப்படின்ற ஒரு ஆயில் சிமெண்டிங் கம்பெனி தான் இதுக்கான பேட்டன் ரைட்ஸை வச்சுருக்காங்க. இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங்கை உலகம் முழுவதுமே தடை செய்யணும்னு தொடர்ந்து குரல்களை விஞ்ஞானிகள் எழுப்பிட்டு தான் வந்திருக்காங்க. லோக்கல் பகுதி சேர்ந்தவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நெடுவாசல்லையும் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் மூலமாக தான் எரிவாயு எடுப்பதை அதிகப்படுத்த போகிறாங்க. இந்த சூழலில் இவ்வளோ ஒரு அன்சேஃபான, பாதுகாப்பற்ற, பிரச்சனைக்குரிய ஒரு ப்ராசஸை பயன்படுத்தி நல்ல விவசாய நலமான நெடுவாசல் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் பகுதிகளில் செய்யணுமான்றது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் முறை மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எண்ணெய் எடுக்கிற, எரிவாயு எடுக்கிற எந்த ப்ராசஸும் மக்களை விட்டு தள்ளி பகுதியில் நடத்துறது தான் ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் சொல்லலாம். இதுக்கு மத்திய அரசு எந்த விளக்கமும் கொடுக்கல. அந்த மக்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணல. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குன்றதை பற்றி அவங்ககிட்ட எடுத்து சொல்லலை. நிலத்தை ஒரு குத்தகைக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட மக்கள் இப்போ தான் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் வெற்றி பெறணும். நெடுவாசல் சுற்றியிருக்கிற பகுதியிலிருந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தள்ளி வைக்கணும்னு கேட்டுக்கிறோம். இதை மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.